அந்த கதைக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் ரீச்சுக்காகவே அந்த டைட்டிலை வச்சிருக்க ஏராளமான படங்களை நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட படங்களுக்கு மத்தியில் தான் படத்தோட மொத்த கதையும் டைட்டில்லையோ கேட்சியாகவும் பர்ஃபெக்டாகவும் சொன்ன தமிழ் படங்கள் ஏராளமாக இருக்குது. அதில் ஒரு சில படங்கள் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது 1999 பிரசாந்த், கௌசல்யா, விவேக் மற்றும் பலர் நடித்து ரிலீஸ் ஆன ஆசையில் ஒரு கடிதம். கதையின் நாயகனான கார்த்தி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டோட கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக வில்லேஜுக்கு புறப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணை பார்த்து காதலிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியாமையே போயிடுது. கல்யாணத்துக்கு வந்த வில்லேஜில் அந்த பொண்ணை திரும்ப பார்க்க ஆசையாக ஒரு லவ் லெட்டர் எழுதி ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கொடுத்து விடுறாரு. ஆனால் அவர் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, அந்த பொண்ணு தான் கல்யாண பொண்ணு. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. ஊர் வரைய மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு கில்ட்டோட திரும்பி ஊருக்கே போறாரு. ஆனால் இந்த ஒரு லெட்டர் ஹீரோனோட வாழ்க்கையை புரட்டி போட்டுருது. ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஒரு சந்தேக பேர்வழியாக மாறி இவங்களை டெய்லி போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஆசாசையாக எழுதின அந்த ஒரு கடிதம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு சொன்ன படம் தான் அந்த ஆசையில் ஒரு கடிதம். இந்த கதைக்கு ரொம்பவே பொருத்தமான டைட்டிலாக இருந்துச்சு. படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கும். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ராமன் தேடிய சீதை. இந்த ராமன் தேடிய சீதை இல்ல, 2008 KP ஜெகன் இயக்கத்துல சேரன், பசுபதி, நிதின் சத்யா, ரம்யா நம்பீசன், விமலா ராமன் மற்றும் பலர் நடிச்ச ராமன் தேடிய சீதை. இந்த டைட்டில கேட்டோடனே உங்க மனசுல ஒரு கதை தோணி இருக்கும். எக்ஸாக்டா அதுதான் கதையே. பொண்ணு தேடிட்டு இருக்க ஹீரோக்கு ஸ்ட்ரெஸ்ல திக்கிற கண்டிஷன் இருக்கு. இதோட பொண்ணு பார்க்குற படலத்துல அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் தான் மொத்த படமே. இந்த கதைக்கு இதோட ஹாப்பியான டைட்டில் கிடையவே கிடையாது. இந்த படம் நீங்க பார்க்காம இருந்தாலும் கண்டிப்பா இதோட சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. வித்யாசாகரோட இசையில இந்த படத்துல இருக்க அத்தனை சாங்குமே ஹிட்டு தான். நெக்ஸ்ட் படம் 2012 பாலாஜி தனதன் இயக்கத்துல விஜய் சேதுபதி என்கோ நடிச்சு ரிலீஸ் ஆன நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்காகும். 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு ஜாலியா கிரிக்கெட் விளையாடுற ஹீரோக்கு தலையில் அடிபட்டு தான் வாழ்க்கையில கடந்த ஒரு வருஷத்துல இருந்த எல்லாத்தையுமே மறக்கிறாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு செட் பண்ண லவ் மேரேஜ்ங்கிறதுனால இந்த விஷயம் வெளியே தெரியாம கல்யாணத்தை முடிச்சிடலான்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தான் மொத்த கதையே. பிரேமோட லைஃப்ங்கிற புக்ல இருந்து சில பேஜஸ் மட்டும் காணோம்னு சிம்பாலிக்கா சொன்னது ரொம்பவே ஆப்டா இருந்துச்சு இந்த கதைக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னடா டைட்டில் இதுன்னு யோசிச்சோம். படம் ரிலீஸ் ஆனதுமே இதை விட இதுக்கு ஆப்டான டைட்டில் கிடையவே கிடையாதுன்னு தான் எல்லாருக்குமே தோணுச்சு. 2015 ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ், மனிஷா யாதவ், கயல் ஆனந்தி நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா. ஏன்னா இந்த படத்தெல்லாம் லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்கேன்னு கேட்டா இந்த படம் இந்த லிஸ்ட்ல வந்தே ஆகும். ஏன்னா இந்த கதைக்கு அப்படி ஒரு ஆப்டான டைட்டில் இந்த த்ரிஷா இல்லைனா நயன்தாரா. தலைநகரம் படத்துல வடிவேலு சார் சொன்ன திரிஷா இல்லைன்னா திவ்யா அப்படிங்கிற அந்த ஃபேமஸான டைலாக எடுத்து இந்த கதைக்கு பொருத்தமா திரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு வச்சிருப்பாரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஹீரோவான ஜீவா தன்னோட ஸ்கூல் லவ் பிரேக்கப் ஆன உடனே அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ள போவாரு. அந்த லவ்வும் புட்டுக்க என்னடா இது இனிமேல் லவ்வே வேணான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் தன்னோட எக்ஸை மறுபடியும் பார்த்து அவ கூட மறுபடியும் பேச்சப் ஆகி இருக்கும்போது அந்த அளவு மறுபடியும் புட்டுக்கும். இனிமேல் பொண்ணுகளே வேணாம்னு நினைச்சு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை பார்த்து அவங்க மேல காதல் வயப்பட்டு போகும்போது படம் முடிஞ்சிடும். அப்படி முடிகிற இந்த கதைக்கு த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படிங்கிற இந்த டைட்டில் ரொம்பவே ஆப்டா இருந்துச்சு. லாஸ்டா பார்க்க போற படம் 1996 அகத்தியன் டைரக்ஷன்ல கார்த்திக், சுவலட்சுமி, கரண் நடிச்சு ரிலீஸ் ஆன கோகுலத்தில் சீதை. பணக்கார வெமனைசரான ரிஷி தனக்கு பிடிச்ச பொண்ணுலாம் செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். லவ்ங்கிற ஒரு விஷயமே கிடையாதுன்னு சுத்திட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோயினை ஒரு நாள் பார்த்து அவங்க அழகுல மயங்கி அவங்க கூடயும் செக்ஸ் வச்சுக்கணும்னு ஒரு ப்ரொபோசலை போட ஆனா ஹீரோயின் மறுத்துறாங்க. சில பல ரீசனுக்காக ஹீரோவோட வீட்லயே வந்து தங்குற நிலைமை ஏற்படுது. எதனால வந்து தங்குனாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் மொத்த கதையே. நான் இப்ப சொன்ன பிளாட்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த படம் இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு. ரொம்பவே யூனிக்கான பட் ரொம்ப ஆப்டான டைட்டில் தான் இந்த கோகுலத்தில் சீதை. கார்த்திக் சாருக்கு ஏன் நவரச நாயகன் டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னாலே போதும். அந்த பணக்கார வெமனைசர் கேரக்டர்ல ரொம்பவே சூப்பரா பண்ணியிருப்பாரு. குறிப்பா சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ்ல ஃபைட்டு, பாட்டு, டான்ஸ்ன்னு எதுவுமே இருக்காது. ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர ஒரு சீனா தான் இருக்கும். அந்த சீனை அவ்வளோ அழகா கேரி பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாரு. படம் பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் ஹிட் படம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு ஃபிளிக் ஃபீவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video.